கர்த்தர் சோத்திரம். ஒரு காட்சியா கண்டன் கர்த்தர் சோத்திரம். சவம் நிறந்த ஆள் பேரா இன்னைக்கு கர்த்தர் சோத்திரம். அதுல வந்து எனக்கு கிட்ட அந்த தலையில ஒரு வேத புஸ்தகம் வச்சு என்ன தலையில தட்டுனதா கண்டன் கர்த்தர் சோத்திரம். ஆள் நிறந்த வெள்ளமா பாயுது. நிறந்த செடிகள் நட்டு வளர்த்தி அப்படியே நிக்கி ஆறும் அதை பறிப்பார் இல்லை. நான் அது கண்டு என்ன இந்த செடியை கண்ட பிறகு என்ன ஆச்சரியமா இருந்தது சோத்திரம். நான் அந்த செடியை நான் கண்டன் கர்த்தர் சோத்திரம். இதுவரை அந்த செடி நான் கண்டுட்டு இல்லை. குடும்பத்திலே நல்ல போராட்டமா இருந்து போராட்டத்தை ஆண்டவரே நீ கவலைப்படாத, உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நான் தீர்த்து தாரேன். சீக்கிரம் சின்ன பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது ஒரு மலையா மலையா மரம் ஒரு மரம் மரத்தில் ஒரு செழிப்பாயிருந்து அதுல இருந்து கனி எனக்கு கையில தார மாதிரி கனியா அருமையான முகம் 4 பேரை போல நடப்பதற்கு 4 பேரை போல நடப்பதற்கு பரத்திலிருந்து ஒரு செழிப்பான கனியை அந்த குடும்பத்தில் அருமையான பிள்ளைகள் மூலமாக கனிகளை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் நல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு சீக்கிரம் சத்தமா மைக்கை எப்படி வச்சிருக்க. நீங்க சங்கிலி உரையினது எல்லாம் சங்கிலி உரைந்த சத்தம் எனக்கு கை சாபத்தின் சங்கிலில் கங்கினரை கட்டப்பட்டு வச்சிருந்த உங்களுடைய சங்கிலி கத்தராக நான் ஒரு கிளைய பார்த்தேன். அந்த கிளையில நிறைய பூ பூத்து இருந்துச்சு. அதுல நல்ல மனம் வீசியதாட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு மேகம் வந்து என்ன மூடியதாட்டும் அந்த மூடினப்போ என்னோட முகம் வந்து பிரகாசிச்சது மாதிரி
உனக்கு வாக்கு தருகிறேன். கலந்தாது கலந்தாது கத்தரின் கைவிடமாட்டா. கலந்தாது கலந்தாது கத்தரின் கைவிடமாட்டா. மூடி இனக்காக எனக்காக அறிக்கையிட பாலங்களை அறிக்கையிட பரிசுத்தமாகிறது பரிசுத்தமாகிறது. கலந்தாது கலந்த சீக்கிரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து முதல் சின்ன பாசம் நடத்தும் போது ஆராய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு மேகத்தை பார்த்தேன். வந்து அக்கினி மயமா இருந்தது. அது இந்த இடத்த முழுவதும் உலாவிட்டே இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு அடுத்த ஆராதனையிலையும் அதே மேகத்தை தான் பார்த்தேன். அது வந்து உலாவல்ல, அது கார் மேகம் மழைக்கு முன்னாடி எப்படி எல்லா இடத்தையும் மூடுமோ அது மாதிரி இந்த இடத்த முழுவதும் மூடுறதாட்டு பார்த்தேன். அடுத்து அப்படி நான் பார்த்து கொண்டு இருக்கும் போது ஒரு பலமான ஒரு மனுஷன், முகம் பார்க்கறதுக்கு மிக கொடூரமாகவும் அப்படி இருக்கு. அவன் வந்து மேலேண்டு அப்படியே கீழே விழுறதாட்டும், வந்து அவருடைய கைகளும் கால்களும் அடுத்து அசைக்க செயல்பட முடியாதபடி ஒரு மனுஷர் பிடித்து வைத்திருக்கிறாரு. அவன் வந்து கர்ஜித்து கொண்டே மட்டும் அவனால் இருக்க முடியும். ஒரு குடும்பத்தை ஒரு புருஷனை ஒரு புருஷனுடைய குடும்பத்தை குடும்பத்தை சிறைப்படுத்தி வைத்து எல்லாத சத்துரு இருந்து வெட்டப்பட்டு போக கரங்களை கொண்டு சபையே 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 எனக்கு விரோதமாக போராடுகிற பலவான் முறியடிக்கப்படுகிற கரங்களை தட்டு அடுத்து வந்து ஒரு அருவி பாயுது. அருவி பாஞ்சு அப்படி ஆறா ஓடுது. அதோடைய கரையில வந்து ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம் இருக்கு. இந்த தோட்டத்தின் நடுவுல வந்து ஒருத்தர் உலாவி கொண்டிருக்கிறதா பார்த்தேன். அதுக்கு நடுவுல இருந்து ஒரு அழகான ஒரு செடி அது முளைச்சு வந்து அது பூ பூக்கிறதாக நான் பார்த்தேன். விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன பாஸ்டர் ஆராதனை நடத்தின நேரத்தில் நல்ல வெண்மையான ஒரு நல்ல சேர் வெள்ள சேர் வந்து ஆள் இருக்க கண்டேன். ஒரு வயசானவர் ஒரு ஆள் வந்து நிற்கதாடு கண்டேன். அடுத்து அந்த நெற்றியில் நல்ல சூடா இருந்தா கண்டேன். நல்ல இருள் வந்து அப்படியே மாறி எசப்பான்னு விழிச்சுட்டு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சாபக்கட்டுகளை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இதோ வார்த்தைக்கு சபையே இந்த வருஷத்துக்குள்ளே சபையே
சொல்லு சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன பாஸ்டர் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது பலிபீடத்துல வந்து ஒரு வேத புஸ்தகம் திறந்திருக்கிற பார்த்து அடுத்த மெசேஜ் டைம்ல எனக்கு வல்லது கால் வலிச்சு இருக்கவே முடியல. எழும்பி போற வேண்டிய அந்த சந்தர்ப்பம் வந்தது. அப்ப இசப்பை பார்த்து கேட்டேன். அந்த டைம்ல வந்து நல்ல அனல், நல்ல சூடா இருந்து, எனக்கு இந்த சாரி இந்த சைடு நல்ல சூடா இருந்து அந்த கால் வலி வந்து அப்படியே மாறிச்சு. கொஞ்ச நேரம் அனுப்பி திரும்ப வந்தது. அப்ப இசப்பா எனக்கு அது போல எனக்கு கால் வலி எல்லாம் சுகப்படுத்தாங்க சொல்லி கேட்டப்போ அதே அனல் வந்து அந்த அனல் வந்து அப்படியே நல்ல அடுத்த ஆராதனையில வந்து அந்த முழங்கால் படியிட்ட அந்த இடம் வந்து அந்த ஒரு அதிர்ச்சி போல இருந்தது. இந்த காலு கிட்ட வந்து நல்ல காற்றா இருந்தது. அடுத்து தலைவலி, நல்ல தலை வலிச்சிட்டு இருந்தது. தலையில நல்ல சூடா இருந்தது. தலைவலி அப்படியே மாறிச்சு. காது சைடு நல்ல சூடு. நல்ல அபிஷேகத்தில் நடத்தினாரு. பின்ன ஒரு ஒளி மூஞ்சில் அடிச்சதை பார்த்து சோத்திரம். அந்த சபை முழுதும் பெரிய ஒளி வீசினது மாதிரியும் சபை நிறைந்து நல்ல ஆட்கள் இருந்து தூக்கிற மாதிரி கொண்டு பனி மூட்டை என்ன மூடியதாட்டு பார்த்தேன். என்ன மூடியதாட்டு அடுத்து பலிபீடத்துல யாரோ நிக்க தெரியல வெள்ளத்தில் போட்டு பார்த்தா ஆண்டவராகிய தேவன் சிறுவர் மேலும் பாலகர் மேலும் என்னுடைய ஆவியார் ஏற்றுவர் என்று சொன்னதாக இன்று அருமையானக்கு அபிஷேகம் பண்ணி எந்த சத்துருக்கும் ஒப்பு கொடுக்காதது வேலையாளர்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதில்லாது ஆண்டவராகிய தேவன் தரிசனத்தை கொடுத்திருக்கிற விசுவாசத்தோடு கரங்களை தட்டு சிங்கத்தின்
பட்டனை கிடக்கு ஆண்டவரை தேவருக்கு குரல் சிங்கப்பட்டவே பட்டனை கிடக்கு ஆண்டவரை தேவருக்கு குரல் ஆண்டவரை தேர்வு நிச்சயமாக எனக்கு தரிசனம் தரும் அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த சிங்கப்பட்டவை பட்டனை பிறந்தாலும் தாட்சி அடைந்தாலும் என்னை கைவிடாத வேலை என்னை கைவிடாத வேலை கரங்களை தொட்டு ஸ்தோத்திரம். முதல் ஆராதனையில எங்க அந்த பிரகாச ஒளி அட்டையில பிரகாச அந்த சூரியன் அப்படி உதித்து வந்து எல்லார் மேலும் அப்படி உலாவி கொண்டிருந்ததை பார்த்தேன். அதற்கு பிறகு மேலிருந்து ஒரு கல்லு அப்படி நீரூற்று பெருக்கெடுத்து எல்லாம் நிரப்பிட்டு அடுத்தபடியாக ஒரு ஆள் வந்து எல்லார் மேலும் கைய வைத்து விசுவாசத்தை நீண்ட தரிசனத்தை கண்டு நீண்ட தரிசனத்தை கண்டு சொல்லு. அடுத்து எனக்கு உடம்பெல்லாம் நல்ல சூடாக இருந்தது. தலைக்கு ஒரு பாரம் ஒரு ஆளு அப்படியே நின்றது போல இருந்தது. அது பிறகு நான் எனக்கு ஜபித்து கொண்டிருக்கும் போது என்ன என்று தெரியாமல் உணர்வு இல்லாதது போல இருந்தேன். கர்த்தர் மட்டும் செய்தார். விசுவாசத்தோடு 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஒரு நீரூற்று, அந்த நீரூற்றுல இருந்து நிறைய தண்ணி, நல்ல சுத்தமான தண்ணி அப்படி பாஞ்சி எப்படி வருது. சுற்றிலும் ஒரு மேக பில் இருந்தது, பயங்கரமான பிரகாசமா இருந்தது. இந்த இடம் ஃபுல்லா நல்ல வெளிச்சம், நிறைய வெளிச்சம், நல்ல வெளிச்சமா இருந்து அப்படி பார்த்தேன். அபிஷேகத்தை நீரத்து ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பி கொண்டிருக்கிறது. பயப்படாத 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 என்ன ஆனந்த என்ன ஆனந்த கூறாது என்ன ஆனந்த என்ன ஆனந்த கூறாது மன்னன் கிறிஸ்து பாவத்தை எல்லாம் கரங்களை தொட்டு மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னை தோரத்தா சொல்லு. கர்த்தரே சின்ன பாஸ்டர் ஆராதனை நடக்கும்போது அந்த நேரத்தில் இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு பெரிய பிரகாசம் வெளிச்சத்தை கண்டேன், பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நேரம் எனக்கு தலைவலியும் உடம்பு வலியுமா இருந்தது. நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அந்த ஒளி என்னை மேலே பிரகாசிக்க கண்டதும் அந்த வலி என்னை விட்டு மாறி போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஆராதனையில் நான் பெரிய ஒரு மேகம் வந்து இந்த
சோத்திரம் கரங்களை தட்டு. பாடுபட்டோர்க்கு பலமளித்தாரே, பாடுபட்டவர் தானே, பாடுபட்டோர்க்கு பலமளித்தாரே, பாடுபட்டவர் தானே. சொல்லு. அடுத்து அந்த மேகம் மறந்து மூடினதையும் சபை நிறைய நிரப்பினதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அக்கினியை வந்து விளமேந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அக்கினியான அபிஷேகத்தை தேவன் எனக்கு தந்தார். சந்தோஷம் பங்கேறு, சந்தோஷம் பங்கேறு, சந்தோஷம் என்ன பங்கேறு. முற்றும் என்ன மாற்றின சந்தோஷம் என்ன பங்கேறு. தப்பு நான் தெரிந்தேன், அதை சமந்தாழ்ந்தேன். தப்பு நான் தெரிந்தேன், அதை சமந்தாழ்ந்தேன். ஆனால் கல்வீரா தானால் வந்து ரட்சிப்பார், ஆனால் கல்வீரா தானால் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல சொந்தமானாரே, அந்த நல்ல சொந்தமானாரே. சந்தோஷம் பண்பது, சந்தோஷம் பண்பது. பிரகாசமான ஒரு ஒளியை பார்த்தேன். அப்புறம் 2 கண்கள் வந்து அப்படி இங்க இந்த எனக்கு நேரே மேல நின்று அப்படி இங்க உற்று நோக்கி கொண்டிருந்ததை பார்த்தேன். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. சிதறலை தட்டவன் சேர்ந்து சோர்ந்து கொண்டிருந்தது. நம்ம சபைக்கு விரோதமாக இல்லை, இருந்ததற்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை, பொல்லாத ஆவிகளை சங்கரிக்கின்றது, சங்கரிக்கின்றது. அப்புறம் ஒரு சக்கரம், அது புதுசா தெரியல, பகுதிக்கு தான் அந்த சக்கரம் என்னால பார்க்க முடிஞ்சது. அப்புறம் வந்து ஒரு வாரமாகவே என்னுடைய மனசும் சரியில்லை, ஒரு வாரம் என்னை அழுத்தி கொண்டே இருந்தது. எசப்பான்னு கேட்கும் பொழுது பலிபிடத்திலிருந்து உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இந்த வருடமோ அல்லது இந்த மாதத்திலோ உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் என்ற வார்த்தை என்னுடைய காதில் வந்து விழுந்தது. எசப்பா எந்த குழப்பங்களும் இல்லாதபடி இருக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு 2 சேட்டைகள் வந்து பலிபீடத்திலிருந்து சபை முழுவதும் வெள்ளை வஸ்திரத்தை பார்த்தேன், வெள்ளை வஸ்திரத்தையும் வெள்ளை மேகத்தையும் பார்த்தேன். அது 2வது துதியில வந்து தலையில ஒரு கிரீடம் மாதிரி ஒண்ணு வச்சு நல்ல ஆரஞ்சு கலரு இதான் சோப்பு இது மாதிரி இருந்தது. அது சூடா இருந்தது, நல்ல வெளிச்சமா நிறைய நேரம் இருந்தது. ஒவ்வொரு ஆளுகளுக்கும் அப்படி பார்த்தேன். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. என்னை தாங்க வந்தது
சொல்லு. கர்த்தருக்கு சோத்திரம். சோத்திரம். வானத்திலிருந்து ஒரு புறா வந்து செட்டை அடித்து கொண்டு என்கிட்ட வந்தது மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து என்கிட்ட வெள்ளை கொண்டு கிட்ட வந்து அப்படியே நான் பாரத்து நிம்மதியில்லாமல் ஏசப்பா எனக்கு வந்தது மாதிரி தெரியும். சமாதானத்தில் பக்கத்தில் வந்திருந்த பரிசுத்தாவியான ஒரு பேரை என்னோட வந்திருக்கிற குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் அதிகரிக்க கர்த்தருடைய செயல்கள் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவராக தேவனுக்கு வாக்கு தருகிறார். ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக கட்டப்பட்ட கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகிறது. பயப்படாத அவர் சேட்டையின் கீழே என்னை அடக்கிரம்பதை வைப்போம். அவர் சேட்டையின் கீழே என்னை அடக்கிரம்பதை வைப்போம். நிச்சயமாக கர்த்தராக தேவன் உன் நிந்தைகளை மாற்றி உன் இடத்தை மாற்றி நான் கர்த்தர் நீ என்று அறிந்து கொள்ள முடியாத மகத்துவத்தை உனக்கு வெளிப்படுத்தி ஆண்டவராக தேவன் உனக்கு வாக்களிக்கிற விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு என் ஜனமே மனம் திறந்து ஜனமே மனம் திறந்து அந்த பலிபீடத்தை சுத்தி நிறைய ரோஜா செடி நிக்க பார்த்தேன். அதுல இருந்த இதெல்லாம் முட்டா இருந்தது. முட்டு அது நம்ம துதிக்க துதிக்க அப்படியே பூத்ததாட்டு பார்த்தேன். சமாதானம் உண்டாக உனக்கு சமாதானத்தின் மகிழ்ச்சி உண்டாக உனக்கு வைத்திருக்கிற மகிமையின் பிறகு பிரகாசத்தை தருவது இது கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு சீக்கிரமா. அடுத்து வந்து ஒரு நீர்வீழ்ச்சி, அதுல நிறைய தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. அதுல நிறைய மிருகங்க வந்து தண்ணி குடிக்கும். அடுத்து வந்து ஒரு அக்கினியான சங்கிலி, அது வந்து உடைஞ்சு போறதாட்டு. அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்துல நிறைய தண்ணி நிரம்பி வழியதாட்டு பார்த்து ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற சத்திரம் கட்டுகள் வெட்டுகிறது. கர்த்தருக்கு காத்து தந்தார். அது மட்டுமல்ல ஒரு சபையை நீர்வீழ்ச்சியின மகிமையின மகத்துவத்தின நிரப்புவதற்கு ஆண்டவராக தேவன் சொல்கிறார். உற்சாகமே கரங்களை தொட்டு ஒரு புறா வந்தது சபை முழுதும் சுற்றி வந்துட்டு இருந்ததை பார்த்து அடுத்து பெண் வஸ்திரம் அந்த சபையை மூடுதுன்னு சொன்ன உடனே ஒரு மகிமை மூடி மறுரூபமாக கூட அனுபவம் வருதுன்னு சொன்ன உடனே என்ன தாங்காமலே ஒரு அபிஷேகம் வந்து இறங்கி நான் கீழே விழுந்தேன். அடுத்து ஒரு நீர்வீழ்ச்சி இந்த சபையில இந்த இது அருவி அப்படி பாஞ்சு இங்க கீழே வாரதை பார்த்தேன். அடுத்து ஒரு அக்னிக்குள்ளாக நான் வந்து நின்று ஜெபிக்கிற உணர்வாக இருந்தது. சபையிலிருந்து அநேக ஜனங்கள் நேசிக்கும்படியாக அபிஷேகத்தை பெறும்படியாக ஆண்டவராக தந்திருக்கிற உன்னதமான மனவாட்டு சபையிலே கர்த்தருடைய ஜனங்கள் வரிசையாக வந்து நீரத்தை பருகி சொன்னார்கள் என்று தரிசனத்தை தந்திருக்கிற விசுவாசத்தோடு
கரங்களை தட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவே சம்பளை பாரு வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவே சம்பளை பாரு தாகமுள்ள வருவாரு நம்ம தாகத்தோடு வரு சம இவாளை கண்டவர் தாகமுள்ள வருவாரு நம்ம தாகத்தோடு வரு சமரியாளை கண்டவர் தன்னை கேட்டா தாகத்தே சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்த போது அந்த கைதட்டணும்னு சொல்லும்போது நல்லா டயர்டாக இருந்து கைதட்டணும் முடியல, நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக. அப்போ ஒரு மேகம் வந்து ஒரு மகிமையாக வந்து மூடி நல்ல சபை முழுவதும் அப்படின்னா கண்ணால் பார்க்க முடியாத அளவு நல்ல பிரகாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர், அப்போ நல்லா தாங்க முடியாத அபிஷேகத்தினால அபிஷேகமாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர் மேகம் மாதிரி சபை முழுவதும் இருந்துச்சு. அப்போ அதில் நிறைய ஜனக்கூட்டம் இருந்து துதிக்கிற மாதிரி தேவனுக்கு வாக்கு தருகிறார். அதே போல ஒரு சபையிலே வெறும் நீராட்சியான மகிமையான அநேக ஆத்துமாக்கள் அநேக மனவாக்குகளை நான் எனக்கு தருவேன் என்று ஆண்டவராக சபைக்கு வாக்கு தந்திருக்கிறார். வாக்கு தத்துவத்தை நீர் பெற்றிருக்கிறார். விசுவாசத்தோடு சபைக்கு ஆத்துமாக்களை தந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். சபையே சபையே பயப்படாது 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 தாகத்தோடு உன்னை பார்த்து சொல்கிறேன். நீ தாகத்தோடு வந்திருப்பாயோ உனக்கு இலவசமாக எல்லா மகிமையும் எனக்கு தருவேன் என்று கர்த்தராக தேவன் எனக்கு சொல்லுகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தொட்டு அப்பாவை மகிமைப்படுத்தலாமே. சரி போ மாறாமோ நல்ல கிருபையோ 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 மாறாமோ நல்ல கிருபையோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு புக்கு வந்து திறந்திருக்குது, வந்து ஒரு பிரகாசமான ஒளி வீசிட்டு பார்த்தேன். அடுத்து ஒரு நீர்வீழ்ச்சி வந்து பெருக்கெடுத்து ஓடுறது. அவர் ஜீவ புஸ்தகத்தோடு காட்டி தந்திருக்கிறார். என் குடும்பமே ஜீவ புஸ்தகத்தில் பேராளப்பட வேண்டும் பேராளப்பட வேண்டும் என்கிற உன்னதமான பாக்கியத்தோடு உனக்கு ஆண்டவர் காட்டி தந்திருக்கிறார். பேராளப்பட்ட ஒரு நீர்வீழ்ச்சி உன் குடும்பத்தில் உண்டாகும். அவர்கள் அபிஷேகம் அவருடைய மகிமை அவருடைய மகத்துவம் உண்டாகும் என்று ஆண்டவராக தேவன் எனக்கு வாக்கு தருகிறார். கரங்களை தட்டு கரங்களை தட்டு தாகம் தாகம் வந்தோ எனக்கா ஏங்கம் வந்தோ தாகம் தாகம் வந்தோ எனக்கா ஏங்கம் வந்தோ தாகம் சுமந்தோ பரிவார பரிவாரே இந்த தாவந்தோ சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அழகான ஒரு பூத்தோட்டத்தை பார்த்தேன். அழகான பூத்தோட்டத்தை பார்த்தேன். அழகு செல்ல முடியாத இருந்து அழகா இருந்து பின்னாடி பக்கத்துல ஒரு நீரூற்றை பார்த்தேன். சபை முழுவதும் நல்ல பிரகாசமா இருந்தது. என மேல அபிஷேகம் இறங்கியது போல பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எனக்கு முன்னாடி வந்து விட ஒரு குச்சியில் ஒரு அழுக்கு வஸ்திரம் எனக்கு முன்னாடி நின்று அப்போ தேவன்கிட்ட கேட்டேன், சப்பா எனக்கு இந்த ரெசிப்ட் வஸ்திரம் எல்லாம் அழுக்கு வஸ்திரமா இருக்கு, இந்த ரெசிப்ட் பேண்ட் வஸ்திரம் வேணாம், அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி தாங்கன்னு கேட்டேன். அப்படி ஏசப்பட சொல்லிட்டு ப்ரே பண்ணேன். அடுத்து வந்துன்னா
ரெண்டாவது அபிஷேகம் எல்லாம் அப்படியே அமைதியாக என்ன வாயில ஒரு வார்த்தை வரல. அப்போ ரெண்டாவது ஏசப்பா கேட்டேன், ஏசப்பா ஏன் எனக்கு இப்படி அபிஷேகம் எல்லாம் இருக்கேன் இப்படியே இருக்கேன்னு கேட்டேன். அப்போ என்ன பக்கத்தில் சுற்றிலாம் அந்த கொல்லிக்கட்டை கையில் எல்லாம் கறிக்கொட்டையாக இருக்கு சுற்றில இருக்குன்னு சொன்னாரு. அப்போ ஏசப்பா கேட்டேன், இந்த கொல்லிக்கட்டை எல்லாம் வந்து எரியணும்னா எனக்குள்ள அக்கினி இருக்கணாப்பா, அக்கினி இருந்தாலும் அந்த கொல்லிக்கட்டை எல்லாம் எரியாப்பான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் புதிய ஒரு அபிஷேகத்தை தந்தாரு. நிச்சயமாகவே ஆண்டோடைய ஆராதனைகளை ஆண்டோடைய மகிமைகளை நீ செய்ய தவறி போக பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உன்னை விட்டு எழுந்து போய்கொண்டே இருக்கிறது. அனல் விட்டு உன்னை விட்டு குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. அதுதான் அழுக்கு வஸ்திரத்தை கர்த்தராக தேவன் உனக்கு காட்டி தந்தார். அந்த அழுக்கு வஸ்திரம் உன்னை விட்டு மாறும்படியாக கர்த்தரிடத்திலிருந்து அனுகிரகமாக நோக்கி குடும்பத்தின் சூழ்நிலை பார்க்காது, உலகத்தின் சூழ்நிலை பார்க்காது, என்னுடைய ஆத்மாவை நீ பாதுகாத்துக் கொள்ள முடியாது. காரணங்களை பார்த்து ஒரு விஷயம் கூட கர்த்தருக்கு சோதரம். ஆரம்ப துதியில ஒரு மேகம் இறங்கி வந்ததா பார்த்தேன். அது பிறகு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வெளிச்சம் கண்ணுக்கு முன்னால் நின்னதா பார்த்தேன். அது பிறகு இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய மரம், அதுல நிறைய பழங்கள் தொங்குறது, குருவிகள் அதை சாப்பிட்டாக பார்த்தேன். குருவிகள் எல்லாம் சாப்பிட்டு போகுது. பறிச்சு அந்த கனிகளை பறிச்சு எடுத்து ஆண்டவரை தான் சமூகத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு ஆட்கள் இல்லை. உனக்கு தந்த வேலையை, உனக்கு தந்த காரியத்தை, உனக்கு தந்த ஜபத்தை, உனக்கு தந்த அபிஷேகத்தை, உனக்கு தந்த மகத்துவத்தை நீ இழந்து கொண்டிருக்கிற நீ அண்ணனமில்லாமல் குளிரமில்லாமல் விதமதிப்பாயிருக்கிற கர்த்தருடைய உருவத்திலிருந்து வாழ்ந்து எடுத்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்று ஆண்டவராக தேவன் என்னை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தூசிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலி இருக்கு. அந்த வேலிக்கு நீளத்தையும் முழுசா பார்க்க முடியல, ஹைட்டையும் பார்க்க முடியல. அந்த வேலியை தாண்டி ஒரு சிங்கத்தை போல ஒரு கொடூர ரூபம், வாயில ரத்தம் வழிஞ்சிட்டு அப்படியே கர்ச்சித்து நிக்கிறது மாதிரி பார்த்தேன். அடுத்து நல்ல வயல்வெளி மாதிரி இருக்கு. வயல்வெளியும் அந்த 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 புல்லுக்கு மேல உள்ள பகுதி வந்து மேகத்தினால் அப்படியே ஃபுல்லா மூடி இருக்கிற மாதிரி பார்த்தேன். அடுத்து என் முன்னாடி ஒரு கதவு, அந்த கதவுல இருந்து யாரோ தட்டுற ஒரு சத்தம் மட்டும் வந்துச்சு. இதோ ஆண்டவராக தேவன் வாசலில் வந்திருக்கிறார். உனக்கு விரோதமாக சத்துருவான கர்ச்சிக்கிற சிங்கம் போல கோட்டைகள் கட்டுகள் போல நீ பயப்படாத உனக்காக கர்த்தர் வாசல் திறந்திருக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீயா இருக்கும்போது கர்த்தரின் பட்சத்திலிருந்து முக்கியமான மகத்துவத்தை, மோட்சமான மகத்துவத்தை உனக்கு செய்ய நல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கர்த்தருக்கு சோத்திரம். முதல்ல வந்து பலிபடத்தில் அக்னி எறிகிறத பார்த்தேன். ரெண்டாவது வந்து பலிபடத்தில் ஒரு சங்கிலி பொட்டி தருகிறார். உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உனக்கு விரோதமாக, உன்னுடைய
குடும்பத்தார்கள் உன்னுடைய மூதாதிகள் செய்த சாபத்து நிமித்தம், உன் குடும்பத்தார்கள் செய்த விக்கிரக ஆராதனையின் சாபத்து நிமித்தம் கட்டப்பட்ட கட்டுகள் இன்று இடப்படுகிறது. நீ ஆண்டவர் ரத்தத்தை செறிவித்தையும் பரிபாலித்த உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பரிபாடு உபத்திரவ கட்டுகள் கண்ணியாக மாறிக்கொண்டிருக்கு. ஆண்டவருடைய ரத்தத்தை பருகு, ஆண்டவருடைய சரீரத்தை புசித்து உன்னுடைய சொந்த கட்டுகளெல்லாம் வைத்துக்கொண்டது. நீ உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு அபிஷேகத்தை கத்தராக தேவனருக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு விசுவாசியே பதறாதே, விசுவாசியே கலங்காதே, விசுவாசியே பதறாதே, விசுவாசியே கலங்காதே, விசுவாசத்தால் மூணாவது வந்து ஒவ்வொரு பேருக்கு தலையிலையும் ஒரு கரம் தொட்டதை பார்த்தேன். தலையிலையும். நான்காவது வந்து தாங்க முடியாத ஒரு அபிஷேகம் கிடையாது. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டு விசுவாசத்தோடு கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், வல்லவர், அவர் பெரியவர் என்று நல்லவர், அவர் நல்லவர், வல்லவர், அவர் பெரியவர் என்று நல்லவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். உடம்பு முடியாமல் இருந்து ஆண்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு அபிஷேகம் என் மேலே இறங்கி இருந்தது. நான் ஒரு ஆள் வந்து என் மேலே தண்ணி ஊற்றுறதை பார்த்து கொண்டிருந்தேன். திடீர்னு பிறகு பின்ன அபிஷேகமாக திரும்ப போது நிறைய ஆவிகள் வெளியேறியதை பார்த்தேன். உற்சாகமா அந்த தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். நீ நினைப்ப உன் குடும்பத்தில் பிள்ளைகள் நான் உபத்திரவம், மனைவி நான் உபத்திரவம், மற்றவர்களுக்கு உனக்கு கிட்ட ஆவியின் உபத்திரவம் உன் குடும்பத்தை சுற்றி பிரிந்து, உன் தொழிலை சுற்றி பிரிந்து, உன்னை முடக்கி போடுவதற்காக, உன்னை நிர்மூலமாக்கி போடுவதற்காக கண்களும் கட்டுகிற ஆவி. நீயோ ஆண்டோடைய ஆராதனை, ஆண்டோடைய துதிகளை ஓய்வுக்கான கண்ட விலகு, ஓய்வுக்கண்டம் செலுத்த கொடுக்காம, ஓய்வுக்கானிடம் செலுத்த கொடுக்காம துதிகளை விட்டு விலகு. உன் மனமந்த வாக்கில போகும்போது பிசாசான எப்படி மாறி போகும் என்று நீ துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜெபிச்சு உள்ளிருந்த ஆவியை கர்த்தராக தேவன் உன்னை விட்டு மாற்றி இருக்கிற அந்த ஆவி திறந்து உன்னை வேறு விடாமல் இருக்க ஆண்டவராக தேவனே மகிமைப்படுத்தி நீயே அத்தனை பாம்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக தேவன் கட்டாய் இருக்கிறார். கட்டாய நேர்மால் உணர்த்தல் உண்டு, பாதை உண்டு, உயிர்கள் உண்டு, உணர்த்தல் கட்டுகள் ஒரு குடும்பத்தை உண்டு நிர்மலமாக்கு. தாசன் இப்ராஹிமே உன்னை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், உனக்கு நான் என்ன செய்வேன் என்று கர்த்தர் ஏந்து கொண்டிருக்கிறேன். அதனால் சொல்லுகிறேன், நீ திகழாத ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தீர்வு நீ கொடுப்பாளரே. ஒரு குடும்பத்திற்கு உனக்கு எதிராக எல்லாத கட்டுகளை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவராக தேவன் உனக்கு வாக்கு தருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பலிபீடத்துக்கு இடது பக்கத்துல நான் இதுவரையிலும் பார்த்திராத ஒரு பூவும் அதன் கிளைகளும் இருந்தது. அடுத்து ஒரு சில வினாடிகளிலே அது பலிபீடம் ஃபுல்லா பரவி அதை கிளை விட்டு சபை ஃபுல்லா அது
அதன் கிளைகள் வந்து பரவி இருந்ததா பார்த்தேன். பலிபீடத்தின் இடது பக்கத்துல இருந்து ஒரு நீரூற்று தெளிந்த நீரூற்றாட்டு அப்படி பாஞ்சு வரதா பார்த்தேன். மனுஷரோடும் போராடி தெய்வத்தோடும் போராடினாலும் நல் பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தரை அழைத்திருக்கிற விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூச்சிட்டே இருக்கும்போது ஒரு வெண் வஸ்திரம் அப்படி வந்து மேல வந்து மூணாத பார்த்தேன். அப்புறமேலு நிறைய மரங்கள், அந்த மரங்களை வந்து மேல ஒரு மாடியில இருந்து பார்க்கும்போது அது கிளைகள் மாத்திரம் தான் தெரிஞ்சது. பூமி தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல பெரிய மர கூட்டங்களை கர்த்தர் காணிச்சு தந்தாரு. அப்புறமேல ஒரு கண்ணுல ஒரு முகத்தோட ஒரு கண்ணுல ஒரு சைடு மாத்திரம் அந்த கண்ணுல நல்ல ரெட்டிஷா இருந்துச்சு. அதுல அந்த காயங்கள் இருந்ததை பார்த்தேன். என் காயத்தை பார்த்தியா? செழிப்பான ஒரு பூந்தோட்டத்தை போல, ஒரு மாந்தோப்பு போல ஒரு தோட்டத்தை வைத்திருக்கிறேன். உன் தோட்டத்தை வைத்திருக்கிறேன். என் வஸ்திரத்தை உனக்காக வைத்திருக்கிறேன். இந்த பாரு, என் கண் சிவந்திருக்கிறதை பாரு, என் சரீரம் பூரா ரத்தம் சிந்திருக்கிறதை பாரு. உனக்காக நான் மாறித்தேனே என்று என்ன பார்த்த சொன்ன தேவன், சொல்லி அழைத்த தேவன், அழைத்த தேவன், அவர் என்ன கிருபையினா உன்னை மகிமையினா நிறுத்த உன்னை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவன். அவருடைய முகத்தோற்றை, அவருடைய அன்பு, அவருடைய இறக்கத்தை பற்றிக் கொண்டு ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற பிள்ளையா ஆண்டவராக தேவனுக்காக உன்னை பிரயோசனை அழைத்திருக்கிறேன். ஆனாலே உனக்காக மகிமையான ஒரு தோட்டத்தையும் மகிமையான வஸ்திரத்தையும் மகிமையான மகத்துவத்தின் மகிமையும் உனக்கு வைத்திருக்கிறேன். நீ எங்கே போகிறாய்? இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆனால் தன் பேரை நினைத்து இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எத்திருந்த நேரத்திலே நமக்காய்ப்பார், எத்திருந்த நேரத்திலே நமக்காய்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல எல்லாரும் சொன்னாங்க மனமா இருந்து நறுமணத்தை உணர்ந்தேன்னு. அப்ப நேத்து நினைச்சேன் அது எப்படி அப்பா அந்த மனம் இருக்கும். நான் அதை பார்த்து இறங்கும் போது அதை நறுமணத்தை நிகழ்ந்து இருக்கிறது போல பாரு. ஆராதனை துதி நடக்கிற இடத்துல கர்த்தருடைய நறுமணம் வீச பரிமள தைலத்தினுடைய வெள்ளை போலத்தினுடைய நறுமணத்தை போல ஒரு நறுமணம் சபையில உண்டாக அந்த நறுமணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிகழ்ந்திருப்பதற்காக, அந்த துதியை மறந்து நிகழ்ந்திருப்பதற்காக ஆண்டவர் வருகிறார். அடையாளம்தான் நீரூற்று, அடையாளம்தான் வெளிச்சம், அடையாளம்தான் எந்தஸ்திரம் மொத்தத்தில் நம்முடைய துதியை அவர் எழுதியிருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லும். அப்புறமா இந்த எனக்கு தூத்தி ஆரம்பிச்ச உடனே ஒரு நல்ல வாசனை வந்து, அப்போ நான் அதை இழுத்து பார்க்க ஏதாவது ஸ்ப்ரே வாசனையா இருக்குமோ, யாராவது அடிச்சுட்டு இருப்பாங்களோ, பாஸ்டர் பக்கத்துல வந்து அது வேற வாசனையா இருக்குமே, இழுத்து பார்க்க நிறைய நேரம் அப்படியே இருந்துட்டு, அப்புறம் வந்து ஒரு வெண் வஸ்திரம் அப்படியே பறக்கிறத பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு கரங்கள் தெரியுது, கரத்துல நானும் அந்த கரத்தை தடவிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கு. அப்போ நான் இது பத்தாதே, தடவிட்டு இருந்தா பத்தாதே, எனக்கு கரத்தை பிடிக்கணுமே ஆண்டவரை பிடிக்கணுமேனு கேட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா பார்க்கும்போது
ஒரு பெரிய ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நான் காணணும், உங்களுடைய ராஜ்யத்தின் மகிமையெல்லாம் காணணும் ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்குமோ ஒரு பெரிய ஒளி மேலே போயிட்டே இருக்கு. அந்த ராக்கெட் போற மாதிரி அந்த ஒளி போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் திருப்பி அந்த துதியில ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நான் காணணும், உங்களுடைய ராஜ்யத்தின் மகிமையை காணணும்னு சொல்லும்போது ஒளி வந்து சுற்றி சூறாவளி மாதிரி சுற்றிட்டே இருக்குது. அப்ப அந்த நானும் அதுல சுடறத போல உணர்கிறேன். அப்படி சுழந்த நான் நின்ன இடத்துல அப்படி சுத்தி வந்தது மாதிரி எனக்கு தோணும். அந்த ஒளியிலே நான் சுடறத உணர்ந்தேன். அதுக்கப்புறமா ஆண்டவரே உங்களுடைய கரத்தை காட்ட, உங்களுடைய கண்களை பார்க்கணுமே ஏசப்பா, உங்களுடைய கண்களை பார்க்கணுமே எனக்கு கேட்டுட்டே இருக்கும்போது அந்த ஒரு ஒளி வந்து என்ன அடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பாட்டு அந்த பேரொளி வீசிடும் உங்களுடைய தூய கண்கள்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்துட்டே இருந்து அதுக்கப்புறமா நீர் மாத்திரம் போதும் அந்த பாட்டு பாடும்போது ஆண்டவரே அன்னைக்கு நீ இந்த பாட்டு பாடும்போது உங்களுடைய மகிமையை நீ நின்று பார்க்கறத கண்டேன் ஆண்டவரேன்னு சொல்லும்போது என் கரத்தை ரெண்டை ஒசுத்தி வச்சிருந்தேன். அப்போ என்னுடைய ரெண்டு கரத்தை அவன் பிடிக்கிறத பார்த்து இந்த ரெண்டு விரலும் இந்த விரல்ல இருந்து அப்படி ஷாக் அடிக்கிறது மாதிரி உணர்ந்து அப்படியே கருத்தை பிடிச்சு அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்த அப்பா எனக்கு கையை தழுவுனது உண்மைதான், அதனால என்ன பிடிக்கலையான்னு கேட்டுட்டு இருந்தேன். அந்த பாட்டுல வந்து அந்த ரெண்டு கையை நான் தூக்கி வச்சிருக்குமோ இந்த விரல்ல என்ன உணர்ந்த அப்படியே பிடிச்சு வச்சிருக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறமா ஜெசிகா பிள்ளைக்கு சாட்சி சொல்லி ஜெபம் பண்ணுமா நான் சொன்னேன் எசப்பா நம்ம பிள்ளை ஆண்டவரே பிள்ளையோட தலையை நிமிர பண்ணுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணும்போ ஒரு வசனம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளின்னு உள்ள ஒரு வசனத்தை கேட்டேன். அப்புறமா அந்த அம்மா வந்து சொல்லும்போது ஒரு அழகான தோட்டத்தை பார்த்தேன்னு சொல்லும்போது நான் இதுவரையில் அந்த அழகான தோட்டத்தை எல்லாம் பார்த்தது இல்லையே சப்பான்னு சொல்லும்போது ஒரு இப்படி சிவப்பா ஒரு அந்த தேயிலை தோட்டம் மாதிரி இருக்கு, நல்ல செழிப்பான ஒரு தேயிலை தோட்டம் இருக்கு. அதுக்கு மேலே ஒரு சிவப்பு கலர் அந்த பச்சை கலர்ல ஒரு தேயிலை தோட்டமும் அதுக்கு மேலே ஒரு சிவப்பு கலர்ல ஒரு கம்பளம் விரிச்சது மாதிரி தேசத்து ஜனங்களுக்கு பேருந்தலாக கர்த்தரனை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார், கர்த்தரனுக்கு மேன்மைப்படுத்தி வச்சிருக்கார். பயப்படாத திகாத கலங்காத நான் பட்சத்தில் இருக்கிற சிங்காசனத்தை பரிசுத்தோரே சிங்காசனத்தை கர்த்தர் சோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு மலையா காணுது. அது நடுவில் வந்து ஒரு பிளவு, அதில் ஒரு பிளவா காணுது. இது என்ன எசப்பான்னு சொல்லி அப்படி நான் கேட்டுட்டு இருக்கும்போது அற்றம் பார்க்கும்போது நிறைய மரங்களை காணுது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு நல்ல வயசான ஆள் வெள்ளை முடியை இட்டு நல்லா கொஞ்சம் நீளமாக இருக்குது, வெள்ளை முடியோடு வந்து நிற்க கண்டேன். கர்த்தர் சோத்திரம். அதுக்கப்புறம் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஜோம் பண்ணிட்டு இருக்கோம் பூமியிலன்ட்டு இந்த வானையில் இடையில ஒரு இரும்பு வச்ச ஒரு யானை இருக்குது. அதில் ஒரு சின்ன பிள்ளை அந்த மேலே அற்றம் அங்கே போகிறதா கண்டேன். அது செகண்டில் ஆளை காணையில். அதுக்கப்புறம் உள்ள துதியில் பார்க்கும்போது ஏசப்பா வந்து இந்த நீ அடுத்து துன்பமா துயரமான்னு சொல்லி ஒரு பாட்டு கேட்டு அடுத்து ஜெசிகா பிள்ளை ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாதை இருக்குது. அந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த வலது பக்கம் பார்க்கும்போது ஒரு பள்ளமாக காணப்படுது, இடது பக்கத்தில் வாழை தோட்டமாக காணுது. மேலே கொஞ்சம் மேடு போல இருந்து அந்த வரப்பிலோடி சைடில் நல்ல ஒரு பில்லா காணு ரெண்டு சைடும். நடுவில் நல்ல வெள்ளை வஸ்திரத்தை போல வெள்ளை நல்ல தூரம் தியாரியா காணப்பட்டது. மற்ற ஜனங்களை பார்க்கும்போது பழைய கடுப்போடு இல்ல பழைய வேதனையோடு பழைய பாரத்தோடு இருதயத்தை கடினப்படுத்துவதால் மிகப்படுத்த வேண்டும். ஆண்டவரை குத்தினவர்கள், ஆண்டவரை கல்லறிந்தவர்கள், ஆண்டவராக மேலே சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து இவர்கள் செல்கிறது இல்லவென்று அறியாமல் செல்கிறார்கள். இவர்களை நன்மையில் என்று சொன்ன வார்த்தை மேலும் இருதயத்தை மிகவாக்கானால் இன்னும் கர்த்தர் அதிக தரிசனத்தை அதிக கிருபை அதிக மகிமை குடும்பத்தில் சமாதானம் குடும்பத்தில் விரோதமாக போராடுகிற அந்தகாரங்கள் உதவுகிற முகத்திரத்தை எனக்கு தருவார் என்று ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார். ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு நிரந்தர வேண்டும் மலர குந்திர தகர்ந்திட வேண்டும் நேராகவே
சமமா கரங்களை தட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். சின்ன பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிய நேரம் எனக்கு உடம்பு நல்ல கஷ்டமாக இருந்து வீட்டிலண்டு எனக்கு ப்ரேயர் பண்ண முடியலை. நல்ல நெஞ்சு வலியாட்டம் நல்ல கஷ்டமாக முது வலி எல்லாமே இருந்தது. அந்த ப்ரேயர் முடிஞ்சு வரச்சில் எனக்கு அந்த நெஞ்சு வலியானது கொஞ்சம் மாறி சுவாசம் விட எல்லாம் நல்லா முடிஞ்சுது. இந்த முது வலியும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் எனக்கு கிடச்சிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய பாஸ்டர் இந்த ப்ரேயர் பண்ணிய நேரம் சபை நல்ல வெளிச்சத்தை பார்த்தேன். அடுத்து நல்ல வெள்ளப்புறா, நிறைய வெள்ளப்புறா அங்கே இஞ்சி மாட்டு ஓடிட்டு பறந்துட்டே இருந்தது, அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த நீர் வீழ்ச்சி நல்லா பாஞ்சிட்டே வெள்ளையாட்டு. அப்போ ஏசப்பா நீர் வீழ்ச்சி கண்டேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். நேரம் உங்களை எனக்கு காட்டிதாருங்கப்பா, நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த நேரம் வெள்ளை வஸ்திரம் நீளமாட்டு இருக்குது, முடி கொஞ்சம் நீளமாக இருக்குது, கம்பு கையில் இருக்குது. அப்போ நான் கிட்ட அப்படி கிட்ட பக்கத்தில் நின்றுட்டு நான் அழுத உடனே அழாதன்னு சொல்லிட்டு அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கோரி தந்துட்டு பார்த்தேன். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா, காற்றடிச்சா வெயில் வந்தா பயப்படாத. என்னுடைய துன்ப நாட்கள் கொஞ்சமா, என்னுடைய துன்ப நாட்கள் கொஞ்சமா. நீ எதுக்கு எழுந்து பிரகாசிக்கக்கூடிய உன்னதமான காலம் அது சீக்கிரமா வரப்போகிறது, அது சீக்கிரமா தேவைப்படுது. பயப்படாது. என் கண்ணீரை தொடக்கிற தெய்வம், என் கண்ணீரை தொடக்கிற தெய்வம் நிச்சயமாகவே நிச்சயமாகவே உனக்கு மகிமையான முகத்துவத்தை ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிறார். கிருபை பெற்றவளே என்று கிருபை பெற்ற அந்த மரியாளுக்கு கிடைச்ச மகிமையின் மகத்துவம் உனக்கு உண்டாகும் என்று ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை முழுது வெண்மையான ஒளி பிரகாசத்தை பார்த்தேன். நிறைய வெள்ளை புறாக்கள் பறந்தது பார்த்தேன். அடுத்து பலிபீடத்துல அக்னி பிரகாசமான ஒரு வெளிச்சம், அதுல அக்னி மேமா ஒரு புறா பறந்துட்டு இருந்தது. உற்சாகமா ஒரு கரம் தட்டு கொடுக்கலாமே.